ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸி ட்ரெஸ் காலேஜுக்கு வேர் பண்ணுற மாதிரி பெரிய பாப்பாவுக்கு நான் தச்சு ட்ரெஸ்ஸை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைனிங் மெட்டீரியல். லைனிங் வந்து 2.5 மீட்ரு எடுத்தேன். அதாவது மேலே பாடி சுற்றளவுக்கு வந்து மேல்பாட்டுக்கு வந்து 15 இன்ச்சு உயரம் எடுத்துக்கிட்டேன். அகலம் பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஷோல்டர் அளவு மொத்தம் 6 இன்ச் வச்சு அதில் கழுத்து அகலம் வந்து 2.25 வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஆம் ஹோலும் 6 வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. கழுத்து முன் கழுத்து பின் கழுத்து ரெண்டுமே நான் 5 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே சரியாக இருக்கும். கழுத்தோட அகலமும் நான் வந்து 2.5 வச்சுக்கிட்டு அதை அப்படியே பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி ஆம் ஹோலும் வந்து நம்ம எப்பயும் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 எடுத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் மெட்டீரியல் தாங்க. நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாம் லாஸ்ட்டாக அந்த ரோலாக வச்சுருக்காங்கல்ல, அந்த இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வர பிட்டு இருக்கும் பாருங்கள், அதில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்மியாக போட்டு தருவாங்க. இப்போ எனக்கு இந்த க்ரீன் கலர் மெட்டீரியல் 3.5 மீட்ரு இருந்தது. அவங்க வந்து ஒரு அந்த 1/2 மீட்டருக்கு கழிச்சிட்டு 3 மீட்ரு அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. 40 பாயிண்ட்டு இந்த 30 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் லாஸ்ட்டாக வரும்போது அதை லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதனால நம்மளுக்கு ஒரு இதில் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு மிச்சமாகும். 2 பார்ட் வாங்கியிருக்கேன். இன்னொரு ப்ளவுஸ் பீட் பார்த்திங்கன்னா வயலட் கலரு. அது பார்த்திங்கன்னா ஒரு 1.70 இருந்தது. அவங்க வந்து 1.40க்கு மட்டும் பில்லு போட்டுக்கிட்டு 30 பாயிண்ட்டு லெஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் பிட்டாக வாங்குறதுல கம்பல்சரி கம்மி பண்ணி போடுவாங்க. நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ இது கள்ளக்குறிச்சி ஓல்டு உஷாவில் தான் நான் இது எடுத்தேன். பாருங்கள், நான் பேக் சைடை தனியாக எடுத்துட்டேன் வெட்டிட்டு. ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டு தான் நான் போட்டிருந்தேன். கிராஸோட இறக்கம் 10 இன்ச்சு வச்சுக்கிட்டு இந்த கழுத்து பக்கம் இருந்து 3.25 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சு டாட் போட்டு அதை வந்து ஆம்ஹோல் சென்டர் பாயிண்ட்டோட அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா மெயின் மெட்டீரியலில் 17 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு இருக்கிற மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். என்னோடய அந்த டாப்போட சுற்றளவு பார்த்திங்கன்னா அதில் வந்து 3.5 இன்ச்சு நம்ம வந்து இதில் மார்க் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கணும். எனக்கு வந்து 6 இன்ச் இருந்தது. 6 + 6.5 இன்ச் இருந்தது. 6 இன்ச் இருந்தது. அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலே 3.5 இன்ச்சு. அதே மாதிரி கீழே இந்த சைடு ஆப்போசிட் கார்னர்லேருந்து 6.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 3 துணி நம்மளுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சைடுக்கும். இதுக்கப்புறம் லைனிங்கை வந்து நான் மேல்பாட்டுக்கு கட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறத அப்படியே 4ஆக மடித்து போட்டேன். இதுலேயும் மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம உடம்போட அளவு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு எவ்வளோ நம்மளுக்கு கடைசியாக இருக்கோ அது வரைக்கும் கிராஸாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து அந்த பாவாடையோட உயரம் பார்த்திங்கன்னா 35 வச்சுக்கிட்டேன். அதனால் இது வந்து 30 இன்ச்சு போதும்னு சொல்லிவிட்டு நான் அந்த அளவுக்கு வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 3 இன்ச் வளைவாக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு இறக்கம் கம்மியாக இருந்தாவே போதும். காலேஜுக்கு இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு போகும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் நான் பாப்பாங்களுக்கு தைச்ச இந்த மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் சென்டர் பாயிண்ட்டு குறிச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். கட்டிங் இந்த மெயின்லேயும் கட் பண்ணியாச்சு. ஸ்கர்ட்டுக்கு லைனிங்கும் கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் சைடு நான் வெட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் சென்டர் பாயிண்ட்டுக்கு வேறு கலரு, இந்த சைடுக்கு மட்டும் நான் க்ரீன் கலர் கட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பேக் போர்ஷனுக்கும் நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் மெயின் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3.5 மீட்டரில் நான் இதுக்குன்னு எடுத்துக்கிட்டது 2.25 மீட்ரு இல்லை 2 மீட்ரு அவ்வளோதான் நான் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இதில் இந்த நடு பாகத்துக்கு நான் வந்து இந்த வயலட் கலர் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது கைக்கும்
அந்த நடுப்பகுதி உடம்புக்கும் மட்டும் நான் இது கட் பண்ணிக்கிட்டேன். தச்சு வேர் பண்ணும்போது சூப்பராக இருந்ததுங்க. இது பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து 10 இன்ச்சு மடித்து தைச்சது போக 10 இன்ச்சு வர மாதிரி 11 இன்ச்சு வச்சுருந்தேன். நல்லா கையை 4ஆக மடித்து போட்டுக்கிட்டு பாப்பாவோட கை சுற்றளவு எவ்வளவோ அதோட ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஆம்ஹோல் அளவும் வச்சுட்டு மொத்த உயரத்தில் ஒரு 3 இன்ச்சு லெஸ் பண்ணி வச்சு கர்வ் லைன் வரைஞ்சி கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையாலேயே தைச்சி அவங்க வேர் பண்ணி அதை நம்ம பார்க்குறது ஒரு அழகு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கையில் பார்த்திங்கன்னா சின்னதாக பஃப் ஒரு 3 சுருக்கு வர அளவுக்கு மட்டும் நான் லைட்டாக விட்டுட்டு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் கட்டிங்லாம் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் லாஸ்ட்டாக இருக்கும். 3 பார்ட் நம்மளுக்கு பேக் சைடும் 3 பார்ட் ஃப்ரண்ட் சைடும் நம்மளுக்கு மெயின் மெட்டீரியலில் வரும். நான் பாருங்கள் லைனிங் துணியில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இது 3 பார்ட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி பேக் சைடும் அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே தைக்கிறது தாங்க. ஈஸி மெத்தடு தான். இதுலேன்னு இல்லை, நம்ம சேரீலேயும் கன்வெர்ட் பண்ணலாம். நான் இனிமேல் வர வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சேரீ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணாமல் அதுலேயே அந்த மெட்டீரியலோடு இருந்ததுன்னா நான் வந்து 2 பிள்ளைங்களுக்குமே ஓரளவுக்கு வர மாதிரி தைச்சிக்குவேன். பாருங்கள், இதோட தச்ச வாட்டி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வந்து அந்த நம்ம பிரின்சஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மெத்தடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, அதனால் நான் அடுத்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் காமிக்கிறேன். வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அதாவது இந்த க்ரீனுக்கு இந்த வயலட் நம்ம கலம்காரி மாதிரி வைக்கும்போது நல்லா அழகாக இருந்தது பார்க்கவே. நான் தச்சுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு இதோட லுக் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த அளவுக்கு தாங்க ஆகும். அளவுகளை நம்ம வந்து கரெக்டாக நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸி மெத்தடு தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது பாருங்கள், நான் வந்து நம்ம எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம கழுத்து பீஸ் அடிப்போமோ அதே மாதிரியே கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் போர்ஷனில் மெயின் மெட்டீரியலையும் லைனிங்கையும் ஒன்றா பதிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ப்ளவுஸ் மெத்தடு மாதிரி தாங்க, நம்ம ஈஸியாக தைச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மற்ற கழுத்து டிசைன் வந்து ரவுண்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு சிம்பிளாகவே இருக்கும். வேறு வேறு கழுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம கேன்வாஸ் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நீட்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு தடவையும் தைச்சிட்டு ஒரு அயன் கொடுத்துக்கோங்க, அப்போ இன்னும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் பேக் சைடு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி லைனிங்கோட பதிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் கழுத்து பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் டாட் பிடிச்சிக்கோங்க. பேக் டாட் பிடிக்கும்போது நல்லா நம்மளுக்கு ஷேப்பும் நல்லாயிருக்கும். சென்டர் பாயிண்ட்டு நான் இதில் குறித்து வச்சுக்கிட்டேன், நாச்சஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த ஸ்கர்ட் அதை வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு சென்டரோடு நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கரெக்டாக வச்சு வெட்டியிருந்தோம்னா அளவுகள் மாறாது. சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டு நம்ம எப்படி நம்ம ப்ளவுஸ்க்கு கழுத்து பீஸ் வச்சு அடிப்போமோ அதே மாதிரியே நான் அடிச்சுக்கிட்டேன். ரெண்டாவது இது காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால பிரிஞ்சு வர்றது அந்த மாதிரி இல்லை. நம்ம சாரீஸில் நம்ம தைக்கும்போது ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, அதை நம்ம கரெக்டாக செய்யும்போது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள், கழுத்து வந்து நான் அப்படியே திருப்பி உள்ளார பதிச்சு அடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கிட்டேங்க. டாட் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த பேக் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முடியலன்னா ஸ்கேலால் ஒரு கோடு மாதிரி நேராக வச்சு கூட போட்டுக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட்டில் அந்த நம்ம நடுப்பகுதியில் நான் வந்து லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் பதிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்ட்டு 2யுமே பதிச்சு எடுத்துக்கிட்டேன்.
இந்த பிரின்சஸ் கட் போட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும், காலேஜுக்கு வேர் பண்ணுறதுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சிம்பிளாக தான், ரொம்ப நான் அதில் எந்த இதுவுமே நான் வைக்கல. சின்னதாக ஒரு பெல்ட்டு மட்டும் தச்சு வச்சுக்கிட்டேன், தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பெல்ட்டு போட்ட உடனே அவ்வளோ நல்லா அழகாக இருந்தது. சின்ன பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு இது இல்லைம்மா, எனக்கு இந்த 2 கலரும் காம்பினேஷன் பிடிக்கல, எனக்கு வேணாம். அவங்க அக்கா வேர் பண்ணியிருக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு எனக்கும் வேணும், இதே மாதிரியே தைச்சி கொடுங்கம்மான்ட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நான் வந்து அந்த நம்ம பிரின்சஸ் கட் போட்டோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க, ஓவர்லாக் போடுறதும் போட்டுக்கோங்க. எனக்கு இது காட்டன் மெட்டீரியல்ன்றதுனால நான் வந்து ஓவர்லாக் போடலை, லாஸ்ட்டாக போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். எக்ஸஸாக அந்த கீழே வர்ற துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கழுத்து பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸு நம்ம அந்த கிராஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கிராஸ் பீஸு, அதையே வச்சு நம்ம கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். இதில் க்ரீன் கலர் பைப்பிங் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், நான் வைக்கலை. சரி, இந்த மாதிரி தைச்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு பைப்பிங் முன்னே தைச்ச ட்ரெஸ்ஸஸில் அந்த மாதிரி பைப்பிங் வச்சுருந்தேன். அதனால் இதில் பைப்பிங் இல்லாமல் நார்மலாக நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைச்சேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா லைனிங்கில் வந்து நம்ம லாஸ்ட் கார்னரை ஃபுல்லாக மடித்து ஓரம் அடிச்சுக்கலாம். 2 பக்கமும் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் அந்த நம்ம மெயின் மெட்டீரியல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து 3ஐயும் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணி இந்த பார்ட்டோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைனிங் ஃபுல்லாக நான் தையல் போட்டு மடித்து எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் பார்ட்டு, இதில் வந்து 6 பார்ட்டு இருக்கும். 3 பார்ட் வந்து முன் பக்கத்துக்கும், 3 பார்ட் வந்து பின் பக்கத்துக்கும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து நான் 3 பார்ட்டையும் 2 டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அது மாதிரி ஓவர்லாக்கும் போட்டுக்கோங்க. நம்ம சாரீ கிளாத்லாம் தைக்கும்போது ஓவர்லாக் போட்டு தைச்சிங்கன்னா நல்லா இன்னும் ஃபினிஷிங் நல்லாவே இருக்கும். இது காட்டன், ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியலில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தைக்கும்போது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி துணிகளில் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் வந்து என்னோடய கல்யாண சாரீ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சாரீஸ் கூட நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் தைச்சி கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு 4 தடவை 5 தடவை தான் கட்டியிருப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சலிக்க போட்டு அடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டைலரிங்கில் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையானதை நம்ம தைச்சி கொடுக்கும்போது அவங்க அதை போடும்போது அந்த சந்தோஷமே வேறு லெவல் தாங்க. 2 சைடுமே அந்த 3 பார்ட்டாக வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறம் மெயின் மெட்டீரியலையும் லைனிங்கையும் நம்ம வந்து இடுப்பு பாகத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும்போது சுருக்கு அந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, ஃப்ளீட்ஸ் வைக்கிற வேலை இதில் இல்லை. அதனால் நல்லா ஸ்லிம்மாகவும் நம்மளை காமிக்கும், ரொம்ப பஃப்னு இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்கும். பாப்பாவுக்கு வந்து இது காலேஜ் வேர் பண்ணுறதுக்காக நான் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. இதில் நான் வீடியோ கிளிப்ஸ் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேங்க, எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட அந்த டாப் பார்ட்டையும் பாட்டத்தையும் நான் 2ஐயுமே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு முன் போர்ஷனை லைனிங்கும் மெயின் மெட்டீரியல் 2ம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போ பேக் சைடில் டாப் பார்ட்டையும் அந்த ஸ்கர்ட் பார்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 2 தையல் போட்டுக்கோங்க. ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இதில் நான் சென்டர் நாச் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு ஈவனாக வர்றது, நம்மளுக்கு நம்ம அதை கரெக்டாக இது பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையும் பார்த்திங்கன்னா நான் அப்படியே டபுள் ஹோல் பண்ணி மடித்து எடுத்துக்கிட்டேன்.
இதுக்கு வந்து நான் லைனிங் வைக்கலை, ஏன்னா இது கொஞ்சம் திக்காகவே இருந்தது கிளாத்து. அதனால் நான் லைனிங் வைக்கலை. ரெண்டாவது நம்ம வந்து எல்போ அளவுக்கு கை வைக்கும்போது லைனிங் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் மொத்தம் பண்ணவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு வைக்கலை. இதுக்கப்புறம் நான் வந்து பேக் போர்ஷன் அந்த ஃப்ரண்ட்டு ரெண்டோட ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 3 ஃப்ளீட்ஸ் வைக்கிற அளவுக்கு சின்னதாக பஃப் வர மாதிரி கை கட் பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக வச்சு அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தையல் போட்டுக்கலாம். இங்கே நம்ம ஷோல்டர்கிட்ட வரும்போது ஷோல்டருக்கு அந்த சைடு ஒரு சுருக்கும், ஷோல்டரில் கரெக்டாக ஒரு ஃப்ளீட்டும், அதுக்கப்புறம் இந்த சைடு 3 ஃப்ளீட் மட்டும் சின்னதாக வச்சேன். நல்லா இருந்தது, கைக்கு அழகாக இருந்தது அந்த மாதிரி வச்சுருந்தது. பாருங்கள், அவ்வளோதான். 3 ஃப்ளீட் மட்டும் வச்சுட்டு அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன். 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு சைடு கையவும் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கை சுற்றளவு வச்சு உடம்போட சுற்றளவு ஒரு இன்ச்சு நம்ம விட்ருக்கோம் இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணி உங்களால் அப்படியே தையல் போட முடியும்னா போடலாம், அப்படி இல்லைன்னா மார்க் பண்ணிவிட்டு கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கைக்கு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் அந்த நம்ம லைனிங் துணி எல்லாமே ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட் பகுதி வரும்போது ஒரு 3 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து லைனிங் மெட்டீரியல் அப்புறம் அந்த மெயின் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டு அந்த 3 இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம மெயின் மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தையல் போடும்போது நம்மளுக்கு வந்து நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த உள்ளார இருக்கிறது தடுக்காமல் தனித்தனியாக இருக்கும். நம்மளுக்கு லைனிங் தனியாகவும் மெயின் மெட்டீரியல் தனியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இழுக்காமல் அப்படியே நம்ம வச்சு தையல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்ட். திரும்ப நான் கையிலேருந்து 2 தையல் அதே மாதிரி அந்த பக்கம் கையும் ஜாயின் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இந்த பக்கமும் அதே மாதிரியே அளவு கை வச்சு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நான் மெயின் மெட்டீரியலோட அந்த ஸ்கர்ட் பகுதியை வந்து டபுள் ஹோல் பண்ணி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹிப் பெல்ட் மட்டும் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் இதோடு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க. பாய்.